சில்லுன்னு ஒரு காதல். சூரியகுமார் IPS. தம்பி, கேள்விப்பட்டேன் யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டூடெண்ட் உயிரை காப்பாத்திட்டீங்களாமே, சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு ஸ்டூடெண்ட யாருன்னு தெரியாம அடிச்சிட்டீங்க போல இருக்கு. தப்பு செய்யறவன் எந்த கொம்பனா இருந்தாலும் என்னோட ட்ரீட்மெண்ட் இப்படிதான் இருக்கும். தம்பி, நீங்க அடிச்சது யார தெரியுமா? இந்த நாகாவோட தம்பிய. அடிக்கிறப்ப தெரியாம போச்சு, இப்போ ஏட்டியா சொல்லிதான் தெரிஞ்சது. ஏட்டியா ஐயா, அடிக்கும் போது தெரியாம போச்சான். தெரிஞ்சிருந்தா தம்பி அங்கிருந்து நகர்ந்துருப்பார்ல. ஏட்டியா, நான் என் தம்பிகிட்ட அப்பவே சொன்னேன், தெரியாம நடந்திருக்கா. நான் போய் பேசினா அந்த டிசிபி கண்டிப்பா உங்ககிட்ட சாரி கேட்பாருன்னு சொன்னேன். சரியா போச்சு. அது ஒண்ணும் இல்லை தம்பி, இந்த ஏரியாவில் நான் வச்சதுதான் சட்டம். நீங்க வேற புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு யாரும் எடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் தம்பி பார்த்து ஒரே ஒரு சாரி சொல்லிட்டா பிரச்சனை இதோட முடிச்சிருவான். என்ன சொல்றீங்க? கோபால் சார். ஒரு லெமன் டீ சொல்லுங்க. சரிங்க சார். முடிச்சுக்கலாம். ஆனா அதுக்கும் முன்னாடி நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதை நான் என் வாயால சொல்ல எப்பவும் விரும்ப மாட்டேன். ஏன்னா நாம யாருங்கிறத மற்றவங்க சொன்னா அது பெருமை, நாம யாருங்கிறத நாமளே சொன்னா அது தற்பெருமை. பொதுவா அதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனா சில பேருக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா தானே நல்லா இருக்கும். அதனால ஏடியா நீங்களே சொல்லிடுங்க, இவரு தெரிஞ்சுக்கிட்டோம். சார் குடும்பம் சிவகுமார் ஜமீன் குடும்பம். சொத்து பத்து 7 ஜென்மத்துக்கு போதுமான அளவுக்கு கொட்டி கிடக்குது. சுத்து வட்டாரத்தில் இருக்கிற 63 பஞ்சாயத்தும் இவங்க கட்டுப்பாட்டில் தான் இன்னும் இருக்கு. தலைக்கட்டு கணக்கு இல்லாதது. இவங்க வீட்டில் இருக்கிற கணக்குப்புள்ள தலையசைச்சாலே இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம உடனே பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு பெரிய பெயர் பெற்ற குடும்பம். இந்த வேலையை சார் உசுருக்கும் மேலா மதிச்சு வந்து சேர்ந்திருக்காரு. இன்னைக்கு இந்த வேலைக்கு அவருக்குன்னு கிடைக்கிற சம்பளத்தை அவருக்கு பிடிச்ச விஷயத்துக்கு மட்டும்தான் உதவி பண்ண செலவு பண்ணுறாரு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. அதனால் எதுக்கும் யாருக்கும் பயப்படுறதே கிடையாது. சொன்னாங்க, கொஞ்சம் தான் சொன்னாங்க. ஆனா இந்த அளவுக்கு யாரும் முழுசா சொல்லல. உள்ள வரும்போதே நான் பார்த்தேன். கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு வந்திருக்கு. என்ன மாதிரியே சாரும் அவங்க ஏரியாவில் கிங் மேக்கர் குடும்பம் தான் போல. ஏன் முருகா? ஐயா, நானும் சாரும் ஒன்னானா இந்த ஏரியாவையே கலக்கலாம்ல? பணம் பணத்தோட சேர்ந்து தானே வழக்கம். பெரியவங்க முடிவுக்கு குறுக்க பேசக்கூடாதுன்னு முருகனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நாகா முடிவு பண்ணிட்டான். நாம ஒன்று சேர்றோம், கலக்குறோம். உங்களுக்கே நல்லா தெரியும்ல, கெட்டது எது நடந்தாலும் அந்த இடத்த உடனே சுத்தம் பண்ண சொல்லுவேன்.
அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மிஸ்டர், உன் பேர் என்ன சொன்ன? அவசியம் இல்லாத பேரை தெரிஞ்ச என்ன ஆக போகுது? கெட் அவுட். இந்த ஆளை வெளியே போக சொல்லிட்டு இந்த இடத்த கிளீன் பண்ண சொல்லு. போகலன்னா கவர்மெண்ட் ஆபீசரை டியூட்டி செய்ய விடாம தடுத்தாருன்னு இவரை பிடிச்சி உள்ள போடுங்க. பாம்பு சூரியனை விழுங்கினதுனால தான் கிரகணம் வந்துச்சுன்னு சின்ன வயசுல சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். நான் நாக பாம்பு. நான் எவ்வளவு பவர்ஃபுல்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்குவீங்க. தம்பி, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வரேன் தம்பி. அந்த கேஸ் எப்படியாவது முடிக்கணும்னு. ஆமாம் எடுத்துக்கிட்டே இருக்கு. நாகண்ணே, வணக்கம்ண்ணே. எப்படிண்ணே இருக்கீங்க? உங்களுக்கு என்னண்ணே, நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்க செல்வாக்கு அப்படி. நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணேண்ணே, ஆனா லைன் தான் கிடைக்கவே இல்லை. உத்தமா, சும்மா பிட்ட போடாத. எதுக்காக ஃபோன் பண்ண? விஷயத்தை சொல்லு. அண்ணே, நலிஞ்சு போனவங்களுக்கு நாகண்ணே உங்க நினைப்பு தானே வரும். அதுக்கு தானே ஃபோன் பண்ணேன். அது வேற ஒன்றும் இல்லைண்ணே. என்னோட 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும், அவ்வளவு தானே. அண்ணன் தான் கொடுத்து உதவணும், வழக்கம் போலதான். அண்ணே, நாகண்ணே, நான் இப்ப செம்ம டென்ஷன்ல இருக்கேன். அப்புறம் பார்க்கலாம். போன வை. என்ன என்ன என்னங்க, நீங்க யார்கிட்டயோ பணம் கேட்டிருந்தீங்களே, தரேன்னு சொல்லிட்டாங்களா? நானா? பணமா? ஐயோ ஐயோ, சரியா போச்சு போ. இந்தாங்க, டீ சாப்பிடுங்க. நீங்க பணம் விஷயமா யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தீங்களே, அதை வச்சு கேட்டேங்க. நமக்கும் இப்போ பணம் தேவை இருக்குல்ல. அதுவா? அவன் என் ஃப்ரெண்டு தான். அவனோட பணத்தை எதுல இன்வெஸ்ட் பண்றது தெரியாம என்னை ஐடியா சொல்ல சொன்னான். நான் என் பொண்ணு கல்யாண விஷயமா நாளைக்கு நான் வெளியூர் போறேன், இன்னைக்கு வேணா மீட் பண்ணிக்கலாம்னு நான் கேட்டேன். அவன் வெளியூர்ல இருக்கானா, நாளைக்கு முடியுமான்னு அவன் கேட்டேன். சரி, நாளைக்கே மீட் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. என்னங்க நீங்க, நாளைக்கு சம்பந்தி வீட்ல கல்யாண விஷயம் பேச போற நேரத்துல எதுக்குங்க இதெல்லாம்? இதெல்லாம் இல்லாம எப்படி கல்யாணி? இந்த மாதிரி பணம் இருக்கிறவங்களுக்கு நாம உதவலன்னா எப்படி? இந்த உத்தம ஜமீன்தார்கிட்ட கேட்டா நல்லா இருக்க எல்லாரும் வந்து கேக்குறாங்க. நாளைக்கு அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டா போச்சு. ஏய் கயல், நில்றி. எங்க ஊரை சுத்திட்டு வர? நான் எங்கேயும் போகல, மோனி வீட்ல இருந்து தான் வரேன். அவளுக்கு கணக்குல டவுட்டா, அதான் கிளியர் பண்ணிட்டு வரேன். அதுக்காக நீ கல்யாணே ஜமீன் குடும்பம்ங்கிறத ஏன் பொண்ணுதான் சரியா நிரூபிச்சுட்டு வர பாரு. யாருக்கோ ஒண்ணுனாலும் என் மகதான் போய் தீர்த்து வச்சுட்டு வர. ரத்தம் எங்க ஜமீன் பரம்பரை ரத்தம் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. ஆமாடா சொல்ல. அது சரிங்க, நாளைக்கு சம்பந்தி வீட்டுக்கு போறீங்க. பொதுவா நல்ல காரியத்துக்கு போறப்போ வீட்டு ஆம்பளைங்க தனியா போக மாட்டாங்க. நான் படிக்காதவ, அங்க வந்து பேச தெரியாம ஏதாவது பேசிட்டா அது நல்லா இருக்காதுங்க.
உங்க கூட கையிலையும் துணை கூட்டிட்டு போங்க. அது நல்லா இருக்குது கல்யாணி. கையில ரொம்ப சின்ன பொண்ணு, இவளை இப்படி அங்க கூட்டு போக முடியும்? என்னப்பா நீங்க இப்பதான் பரம்பரை ரத்தம் அப்படி இப்படின்னு என்ன பத்தி பெருமையாவும் நம்ம ஜமீனை பத்தி பெருமையாவும் சொன்னீங்க. அதுக்குள்ள இப்படி பொசுக்குன்னு சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க. அம்மா நான் வரல, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. கவிதா அக்கா மாசமா இருக்காங்க, காயத்ரி அக்கா கல்யாண பொண்ணு. இப்ப ஃப்ரீயா இருக்கிறது நான் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரியே இருக்க என்ன இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் எப்படி எப்படி நடந்துக்கணும் என்னவெல்லாம் பேசணும்னு நீங்க சொல்லி தர வேணாப்பா. நீங்க பண்றத பார்த்து நான் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை ஏன்பா வீணாக்கணும்? ப்ளீஸ் பா. ஜமீன் பரம்பரை உங்களோட முடிஞ்சிட கூடாதுல்ல. எனக்கு ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்திருந்தா நான் நிச்சயமா கேட்க போறது இல்ல. இதுக்கு மேல உங்க இஷ்டம். என்னப்பா? என் வம்சம் என்னோட முடிஞ்சிடாது. நீ இருக்க அதை காப்பாத்த. நாளைக்கு நீ வா, நாளைக்கு நம்ம 2 பேரும் சம்மந்தி விட்டு போயிட்டு வருவோம். தேங்க்ஸ் பா. ஜாலி என்ன கூட்டி போறாங்களே. அப்பா ஜாலி 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 ஜாலி. ரெண்டாவது பொண்ணுக்கு பெரிய இடமா வேற அமைஞ்சிருக்கு. நான் ஏதாவது பெருசா செய்யணும். அதை எப்படி செய்யறது, என்ன செய்யறது, எப்படி நடத்தி முடிக்க போறோம்னு நினைச்சாலே தலையே சுத்துது. ஐயோ, பயந்துட்டியா? ஏய், நீ பொண்ணா இல்ல பிசாசா? ஏன் டீ இப்படி எல்லாம் பண்ற? நாங்களே உன் சின்ன அக்காவை பெரிய இடத்துல கட்டி கொடுக்க போறோம். அவங்க தகுதிக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? பொண்ணுக்கு நலங்கு வைக்கணும், ஜவுளி, மாப்பிள்ளைக்கு நகை, அதுக்கப்புறம் விருந்துன்னு கல்யாண செலவு ஏகப்பட்டது இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம் தெரியலையே. நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இப்பதான் சின்ன பிள்ளையாட்டம் வந்து விளையாடி பயமுறுத்திட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு எப்பயுமே நான் தானே சின்ன பிள்ளை. வாய் மட்டும் அப்படியே அப்பாவுக்கு தப்பாம வந்திருக்கு. நான் காயத்ரி கல்யாணத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன். உங்க அப்பா எப்படி யார்கிட்ட கடன் வாங்கலாங்கிறத யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படிதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிய போகுதோ தெரியல. நீங்களே இப்படி வருத்தப்பட்டா அப்புறம் அக்கா கல்யாணத்தை எப்படிமா நடத்துவீங்க? நான் என்ன சொல்றது? அந்த ஆண்டவன் தான் சொல்லணும். மா, இந்தாமா. ஏய், என்னடி இது? முதல்ல இத நீ புடிமா. இதுதாமா இப்போதைக்கு என்னால முடிஞ்சது. உனக்கு எதுடி இவ்ளோ பணம்? ஒரு வகையில இது உன் பணம் தாமா. நீ செஞ்சிட்டு பாதிலேயே விட்ட அப்பள வியாபாரத்தை இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதுல வந்த லாபம் தான் இது. அப்ப இது உன் பணம் தானே. கல்யாணத்துக்கு ஏதோ என்னால இப்போதைக்கு முடிஞ்சது. யூஸ் பண்ணிக்கோமா. இப்பதான் கஷ்டத்துல உழைச்சு கொடுக்க ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு வேண. ஆனா உடனே ஓம் மூலமா அந்த ஆண்டவன் எனக்கு பதில் சொல்லிட்டான். வேண்டாம், இத நீயே வச்சுக்கோ. உன் கல்யாணத்துக்கு தேவைப்படும். அம்மா, என் கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. அப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு இதை வச்சு
அக்கா கல்யாணத்துக்கு தேவையான ஏதாவது செலவுக்கு பயன்படுத்திக்கோ. நீ இப்படி ரியாக்ட் பண்றது உனக்கு செட்டே ஆகலமா. நான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பொண்ணு புத்திசாலி, ரெண்டாவது பொண்ணு அழகி. ஆனா நான் தான் சேட்டை வாளு எல்லாம். ஏய், எனக்கு எப்பவுமே நீங்க 3 பேரும் ஒண்ணு தாண்டி. அதெல்லாம் போய் மத்த 2 பொண்ணுங்களை விட என் மேல உனக்கு பாசம் கொஞ்சம் கம்மி தான். ஏய், உன்னை என்ன அடிக்காதம்மா. நில்லுடி. ஏய், கையா, நில்லுங்க. நில்லு. உன்னை என்ன பண்ற பாரு. நில்லு. நில்லுடி. நில்லு. இந்தா, இது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இது உன்கிட்டயே இருக்கட்டும். நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். அம்மா, இப்போதைக்கு நீங்க அடமானம் வச்சிருக்க உங்க நகைகளை மீட்டிடுங்கம்மா. அதுக்குள்ள ஏதாவது ஒரு வழி பிறக்கும்மா. கஷ்டத்தை நினைச்சிட்டே இருந்தா மேலும் மேலும் கஷ்டம்தான். நம்மளால என்ன முடியும்னு முதல்ல முயற்சி பண்ணுவோம். அதுக்கு மேல நடக்கிறது நடக்கட்டும். கஷ்டம் வரும்போது ஆறுதலும் சேர்ந்தே வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நான் அதை முழுசா நம்புறேன். என் மனசுக்குள்ள இருந்த பாரம் இப்ப கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. உனக்கு வயசு தான் கம்மி, ஆனா பொறுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? கொஞ்சமாவது என் நிலைமைய புரிஞ்சுக்கிறியா? ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிரே போகுது. எங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடுலாம் வேக வேகமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன எப்படியாவது கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ். என்ன இந்த சங்கடத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்து. ஐ மிஸ் யூடா. எல்லாத்தையும் கேட்டிருப்பாலும் என்னைக்கு ஒரு நாள் தெரிய போற விஷயம் தான். இப்பவே அவகிட்ட சொல்லிடலாம். நான் என் கூட படிச்ச ஒருத்தரை லவ் பண்றேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம். என்னக்கா என்கிட்டயா பேசிட்டு இருந்த? நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். செந்தில் மாமா வாங்கி கொடுத்தாருக்கா, செம்ம சூப்பரா இருக்கு. ஆமா, இப்ப நீ என்கிட்ட ஏதாவது சொன்னியா? அது எனக்கு அமெரிக்கால இருந்து நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்திருக்கு. அது சம்பந்தமா தான் நான் போன்ல பேசிட்டு இருந்தேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணா எப்படி கையில் போறது? நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்டா போயிடும்ல. ஏன் வேஸ்ட் ஆக போகுது? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன மாமா கிட்ட சொல்லிட்டு நீ அந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கோ, அவ்வளவுதானே. என்ன கையல், நம்ம அம்மா அப்பாவே ஒத்துக்க மாட்டாங்க, அவர் எப்படி ஒத்துப்பாரு? அத நினைச்சா எனக்கு இன்னும் வேதனையா இருக்கு. சரி சரி, இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத, சரியா? ப்ளீஸ் கயல், அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். கவலைப்படாத காயத்ரி அக்கா, உன் மனசு போல எல்லாம் அமையும்.